ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் வந்து டிப்ளமோ ஸ்பெஷல் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த எக்ஸாம் சென்டர் வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன போல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் மினிமம் ஒரு காலேஜ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் அந்த காலேஜ் கவர்மெண்ட் காலேஜாக இருக்கும், இல்லை கவர்மெண்ட் எய்டட் காலேஜாக இருக்கும்னு சொன்னோம். ஸோ அதுதான் நடந்திருக்கு. ஒரு சில பெரிய டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து 2 காலேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் பார்த்தோம்னா, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் டேட் இருக்குது. ஸோ உங்கள் காலேஜில் போயிட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு 23ஆந்தேதி நைட்டு 12 வரைக்கும் டைம் இருக்குது. அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு இதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா வந்து தெரியல. ஸோ விஷயம் சரியாக கன்வே ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து யார் அப்ளை பண்ண முடியும்னா, இப்போ காலேஜ் முடித்த ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் இயர் எப்படியும் படிக்க மாட்டீங்க. செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. பாஸ்ட் அவுட் காலேஜ் முடித்த ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ காலேஜ் எப்போ முடிச்சிருந்தாலுமே 2022, 23, 24, 20, 19 எதில் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு முக்கியமான விஷயம், லாஸ்ட்டாக நடந்த செமஸ்டரில் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டி இருக்கணும். எக்ஸாம் ஃபீஸ் கட்டலைனா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். லாஸ்ட்டாக நடந்த செமஸ்டரில் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸே கட்டலைனா இப்போ போய்ட்டு எக்ஸாம் ஃபீஸ் கட்ட முடியாது. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. எக்ஸாம் ஃபீஸ் கட்டினவங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் இந்த ஸ்கீம். ஸோ இந்த விஷயம் சொல்லியாச்சு. அடுத்தது எங்கெங்கே சென்டர்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஹால் டிக்கெட்டில் டவுன்லோடு பண்ணி வரும்போது எந்த சென்டரில் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும்ல, எங்கள் டிஸ்ட்ரிக்டில் 2 டிஸ்ட்ரிக்ட் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் 2 காலேஜ் எடுத்திருக்காங்க, அதில் எந்த சென்டர்னு தெரியலன்றாங்க. அது உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் பிரிண்டட் ஆகி வரும்போது மேபி உங்களுக்கு கரெக்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா காலேஜோட நேம் கொடுத்துருக்காங்க, சென்டரோட கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்டும் கொடுத்துருக்காங்க. தென் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அரியலூர். ஸோ அரியலூர்னு பார்க்கும்பொழுது அரியலூர் பாலிடெக்னிக் காலேஜ் அரியலூரே கொடுத்துருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக். ரெண்டாவது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு பார்த்தோம்னா கவர்மெண்ட் காலேஜ் குரோம்பேட்டில் இருக்க அந்த செங்கல்பட்டு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ். மூணாவது பார்த்தோம்னா சென்னையில் பார்த்தோம்னா பிஇடிலி செங்கலராய நாயக்கர் அந்த பாலிடெக்னிக் காலேஜ் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் பாலிடெக்னிக் காலேஜ் கொடுத்துருக்காங்க. தென் கடலூருக்கு வந்து முத்தையா அந்த காலேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, சிதம்பரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தருமபுரிக்கு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஆஃப் தருமபுரி அதை கொடுத்துருக்காங்க. தென் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கு வந்து அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ் திண்டுக்கல் இவங்க கொடுத்துருக்காங்க. தென் ஈரோடு வந்து இஐடி பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இஐடி பாலிடெக்னிக் காலேஜ் ஈரோடுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சிக்கு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஆஃப் சங்கராபுரம் அதை கொடுத்துருக்காங்க. தென் காஞ்சிபுரத்தை வந்து பக்தவச்சல பாலிடெக்னிக் காலேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கன்னியாகுமரிக்கு வந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஆஃப் நாகர்கோயில் இவங்க வந்து இதை எடுத்திருக்காங்க சென்டராக. தென் கரூருக்கு பார்த்தோம்னா கரூர் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அவங்களே வந்து சென்டர் எடுத்திருக்காங்க. தென் கிருஷ்ணகிரிக்கு பார்த்தோம்னா கிருஷ்ணகிரிக்கும் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஆஃப் கிருஷ்ணகிரி தான். தென் மதுரைக்கு பார்த்தோம்னா தமிழ்நாடு பாலிடெக்னிக் காலேஜ் ஆஃப் மதுரை. மயிலாடுதுறைக்கு பார்க்கும்பொழுது சீனிவாசா சுப்பராயா பாலிடெக்னிக் காலேஜ் மயிலாடுதுறைக்கு. அடுத்து பார்த்தோம்னா நாகப்பட்டினம் வந்து வலங்கைமான் திக்சிகர் பாலிடெக்னிக் காலேஜ் கொடுத்துருக்காங்க. தென் நாமக்கல் வந்து எஸ்எஸ்எம் பாலிடெக்னிக் காலேஜ் நாமக்கல்லுக்கு. அதுக்கப்புறம் பெரம்பலூருக்கு பார்க்கும்பொழுது கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஆஃப் பெரம்பலூர். தென் புதுக்கோட்டைக்கு பார்க்கும்பொழுது அவங்களும் வந்து புதுக்கோட்டைக்கு வந்து அறந்தாங்கி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அவங்க எடுத்திருக்காங்க. தென் ராமநாதபுரம்க்கு வந்து முகமது சதாக் தான் நினைக்கிறேன் அந்த காலேஜ் பேர், கரெக்டாக தான் நினைக்கிறேன், முகமது சதக் பாலிடெக்னிக் காலேஜ். தென் வந்து ராணிப்பேட்டைக்கு வந்து நம்ம தந்தை பெரியார் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் டிபிஇவிஆர்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ராணிப்பேட்டை மேபி இந்த தந்தை பெரியார் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் சென்டர்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் ராணிப்பேட்டைக்கு. அடுத்தது பார்த்தோம்னா சேலமுக்கு வந்து வானவாசி. ஸோ பாலிடெக்னிக் காலேஜ் வந்து பார்த்தோம்னா வானவாசி சேலத்துக்கு வந்து வானவாசி இந்த காலேஜ் எடுத்திருக்காங்க, கவர்மெண்ட் பாலிடெக்னிக் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிவகங்கைக்கு வந்து அழகப்பா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் எடுத்திருக்காங்க. தென் தென்காசிக்கு வந்து எம்எஸ்பி விருதகிரிக்கு வந்து அரசன் கணேசன் இந்த பாலிடெக்னிக் காலேஜ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா
காரைக்கால் வந்து ஓகே. இங்க தான் முக்கியமான விஷயம். ஸோ காரைக்காலுக்கு பார்க்கும்பொழுது, காரைக்கால் பாலிடெக்னிக் காலேஜ் இவங்க எடுத்திருக்காங்க காரைக்கால்ல. அப்புறம் புதுச்சேரிக்கு வந்து பார்த்தோம்னா, மோத்திலால் நேரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அ மாஹிங்க்கு பார்த்தோம்னா, இந்திரா காந்தி பாலிடெக்னிக் காலேஜ் அவங்க எடுத்திருக்காங்க சென்டர். ஏனாமுக்கு பார்த்தோம்னா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் பாலிடெக்னிக் காலேஜ் எடுத்திருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 42 சென்டரோ, 43 சென்டரோ வரும். ஸோ இத நான் வந்து உங்களுக்கு கம்யூனல் போஸ்ட்லேயும் குடுக்குறேன். இத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. ஸோ தெரிஞ்சுக்கங்க. ஸோ நம்மளால அங்க போக முடியுமா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு? எத்தனை மணிக்கு கிளம்புனா, எத்தனை மணிக்கு போய் எக்ஸாம் எழுதலாம்? என்ற மாரி வந்து நீங்க ஒரு கால்குலேஷன் போடுறதுக்காக தான் இந்த சென்டர்ல வந்து முன்கூட்டியே சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா சென்டர் எவ்வளோ தூரமா இருந்தாலும் அதுக்கு ஏத்தாப்புல போயிட்டு எக்ஸாம் எழுதுனா, கண்டிப்பா வந்து நல்ல ரிசல்ட் வரும்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ இதில வந்து ஓப்பனா சொல்ல முடியாத நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஈஸியா நீங்க உங்கள பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாமே கண்டக்ட் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு. இதுவும் என்னோட தனிப்பட்ட கருத்து தான். ஸோ அதனால மத்த எக்ஸாம் எழுதும்போது அத கம்பேர் பண்ணும்பொழுது, இதில பாஸ் பர்சன்டேஜ் அதிகமா நான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சான்ஸ மிஸ் பண்றாதீங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா, ஒரு டென்டேட்டிவ் டைம் டேபிள் வந்திருக்கு. அத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஸோ தேங்க் யூ.